நிறைய பேருக்கு ஒரு அழகான தீர்க்க தரிசனமாக அமைஞ்சிருக்கு. என்னோட லைஃப்லேயும் கூட நான் இந்தியா விட்டு வெளி தேசத்துக்கு போகும்பொழுது கர்த்தர் என்னோட பேசின ஒரு வார்த்தை தாங்க இது. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னார். இப்போ ஆபிராமுக்கு எங்கே போகிறோன்னு தெரியாது. அவருடைய இனத்தையோ தேசத்தையோ விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது அங்கே எப்படி இருக்கோ எப்படி போக போகிறோம் என்று அவரோட கம்ஃபர்டபுளான அந்த லைஃப்பை அவரை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது எல்லாம் புதுசாக ஆரம்பிக்கணும், இடம் பெயரணும். இது எல்லாமே அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? நமக்கு இந்த காலத்தில் அழகான டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்குது, எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் எல்லாமே நடைப்பயணம் இல்லைன்னா கேமல் ரைடு இந்த மாதிரி தான் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் அவர் ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாரு. ஏனென்றால் அவர் ஒரு பெரிய ஒரு